இந்த கீரைக்கு பேர் வல்லாரை கீரைன்றது பேர். இந்த வல்லாரைக்கீரை வந்து நம்ம சாதாரணமாக பச்சையாக சாப்பிடலாம். டெய்லி நீங்கள் ஒரு தேங்காய் சில்லு மாதிரி இருக்குய்யா, எனக்கு பல்லு இல்லை, மெல்ல முடியாது போகும், நானே 4-5 மெண்டுவேன். இப்போ நீங்கள் வயல் போட்டு மென்று சாப்பிடலாம். நீங்கள் மென்று சாப்பிடலாம், சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இந்த கீரையினுடைய மகிமை என்ன அப்படின்னா, நீங்கள் குழந்தைகளுக்கு நிதம் ஒரு 3 தலை காலையில் எஞ்சோட கொடுத்து வந்தீங்கன்னா ஞாபக சக்தி, அந்த மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பு, மூளையினுடைய அந்த என்ன சொல்லுவீங்க, இது பதிவு பண்ணுறீங்களே இல்லையா, ஞாபக சக்தி. ஞாபக சக்தி, அந்த மூளையிலே ஞாபக சக்தியை ரொம்ப உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி. எல்லா கீரை இருந்தாலும் மூலிகை இருந்தாலும் இதுக்கு மட்டும்தான் முதலிடம். எல்லா கீரையை விட, எல்லா மூலிகையை விட இந்த வல்லாரை ஒன்றுக்கு தான் சிறப்பு. அதுலேயும் இந்த நாட்டு கீரை, இது நாட்டு வல்லாரை. இந்த வல்லாரை முஸ்காக மாதிரி இருக்கும் பாருங்க, அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு கீரை மட்டுமில்லை, மகத்துவமான மருந்துன்னு சொல்லலாம். இந்த கீரை மிகவும் 4 சாப்பிட்ட போது குழந்தைங்க. ஆனால் எங்கே வளர்க்கலான்னு வருத்தப்பட வேண்டாம். அது ஓரத்தில் கொஞ்சம் 5-6 மண்டை போட்டு ஊனி விட்டிங்கன்னா, அந்த வேரை கொண்டு ஊனிட்டிங்கன்னா 4 வேர் ஊன்னா போதும், அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். மிதம் 2 இலையை இப்படி கழுவி சாப்பிடலாம். இதுக்கு மெனக்கெட்டு பராமரிப்பு தேவையில்லை, எங்கே பட்டாலும் வரும். சாக்கடை உரங்களும் ரொம்ப கோயம்புத்தூரில் கூட ஜாஸ்தி கிடக்குது, ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இதனுடைய மகத்துவம் அப்படி. இதை பிறக்கி தான் அவங்க அந்த டீப்பில் போட்டு அடைச்சி, இல்லை சாதாரண மாத்திரை பண்ணி யாவ சக்தி மாத்திரைன்னு விற்கிறாங்க. ஆனால் இது பச்சையாக தின்னு அதை விட மகத்துவமாக வேலை செய்யும். குடலுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. சரியான பராமரிப்புன்றது ஒன்றும் தேவையில்லை. தண்ணி கை கழுவுற இடத்துல ஈரம் மண் இருந்தால் வச்சுட்டா போதும், அது பாட்டுக்கு நம்ம கழிவு தண்ணி இடத்துல ஓரங்களில் வச்சுட்டா போதும். அவ்வளோ அருமையான மருந்து, அவ்வளோ அருமையான கீரை. 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு சும்மா வணக்கினா போதும், அப்படி அல்வா மாதிரி சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட், ரொம்ப மகத்துவமான டேஸ்ட்னு கூட சொல்லுவோம். நல்ல கீரை. இந்த கீரையை தினமும் பிள்ளைகளுக்கு 3 இலை கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு மெமரி விலைக்கு வாங்க வேண்டியதில்லை, தானாக உற்பத்தி ஆகும். அவ்வளோ விசேஷமான கீரை. நல்லா சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்தை பாருங்க. மூளை வளர்ச்சிக்கு உகந்த ஒரு மருந்து அப்படின்னா எந்த வைத்தியர் வேணா சொல்லுவாங்க, வல்லாரை ஒண்ணுதான். அப்பேற்பட்ட வல்லாரை, சுத்தமான வல்லாரை, சுகத்தை தரக்கூடிய வல்லாரை, மூளை வளர்ச்சிக்கு உண்டான வல்லாரை. எல்லாரும் சாப்பிட்டு பயனடைங்க. 2 மண் போட்டு தண்ணி தெளித்து விட்டு அந்த தண்ணி ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்து உங்கள் குழந்தைகளை அந்த வேர் நட்டு சொல்லி தண்ணி ஊற்றுங்க. அப்போ அது வரும்போது அந்த ஜென்ரேஷனுக்கு புரியும், நம்ம ஒன்று உண்டாக்குனா நமக்கு பயன்படுத்தும். அந்த குழந்தைகளே அந்த வேலையை பிடிங்கி சாப்பிட சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுக்கு புரியும், அந்த தலை பிடிங்கி சாப்பிட்டா நல்லது, அப்போ நம்ம வளர்க்கணுன்ற அக்கறையும் வரும், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், அவங்க மூளை வளர்ச்சி அதிகமாகும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு வீட்லையும் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்க நான் வச்சதுன்னு ஒன்று போட்டி போட்டு சாப்பிடும்.